ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் எப்போ போல ஒரு சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேரட் வச்சு தான் சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கேரட்டில் தான் செஞ்சாங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் இன்னைக்கு 2 கேரட்டை ஒன்றும் பாதமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதங்கட்டும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கேரட் லைட்டாக நல்லா சாஃப்டாக வெந்திருந்தா போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வெந்திருந்தாலே போதும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கின்னு ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகுதான் காஞ்ச மிளகாய் ஒரு 7 சேர்த்துக்குங்க. காரம் இது திட்டமாக இருக்கும் காரம். உங்களுக்கு சப்போஸ் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பெருங்காய கட்டி சேர்த்துருக்க. நீங்கள் தூள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிப்போம். இது வதங்கும் போதே இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனாலும் நீங்கள் சாதா எண்ணெயிலே கூட செஞ்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்துருக்கோம். இது வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் சட்னியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு அருமையான சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கேரட் சட்னின்னு கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.